அனைவருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளம் பக்கத்துல ஒரு பண தொழிலாளி மேல துப்பாக்கி சூடு நடத்திருக்காரு எஸ்ஐ இசகி ராஜா என்கிறது. காவல்துறை தரப்புல இருந்து சட்டவிரோதமா கல்லு இறக்குனதாகவும் அது இவங்க தடுக்க போனதுக்கு அங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இவங்க துப்பாக்கி சூடு நடத்தினதா சொல்றாங்க. இந்த மக்கள் சட்டத்துக்கு உட்பட்டு பல விதமான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படி இந்தியால தமிழ்நாட்டுல மட்டும் கல்லு இருக்கிறது தடை? அரசு மதுபானத்துல கல்லா கட்டணுமா, இல்ல மதுபானம் தயாரிக்கிற முதலாளிகள் நல்லா இருக்கணுமா? சரி, அதை விடுங்க. அவங்க அண்ணன் தரப்புல இருந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காட்டுல குடும்பத்தோட இருந்திருக்காங்க. அவர் தம்பி பனைமரத்துல கட்டின பானையில பதினி இருக்கான்னு பாக்குறதுக்காக மேல ஏறி இருக்காரு. அப்ப வந்த காவல்துறை அங்க இருந்த குடும்பத்தினரை தகாத வார்த்தையில பேசியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணை கூட இப்ப நான் பொதுவெளியில சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி திட்டிருக்காங்க. எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அவங்க தம்பி மேல இருந்து கீழே இறங்கி, நான் 15 தான் இருக்கிறேன், வேணா சோதனை பண்ணி பாருங்க, ஏன் இப்படி பேசுறீங்கன்னா கேட்டிருக்காரு. இப்படி ஆரம்பிச்ச தள்ளுமுள்ள அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்காரு. இன்னும் வெறும் 10 நாள்ல தேர்தல் இருக்கும் போதே இவ்வளவு அராஜகம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு சத்தியமா புரியல. தயவு செஞ்சு இப்ப நடக்கிற அநீதியெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சு நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பான இந்த தேர்தல்ல நல்ல ஒரு தலைமைக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு நம்புறேன். நன்றி. தொடர்ந்து உங்க அன்பையும் ஆதரவையும் தாங்க.